இளைஞர்களுடைய போராட்டம் இந்தியா முழுசும் நடந்துட்டு இருக்கு. அதில் இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய போராட்டமும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து டெல்லியில் பண்ண போராட்டமும், இங்கேயும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீட்டை சீரமைக்கணும், நைட்டு பரீட்சையை சீரமைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நீட்டு வேணாங்கிறாங்க. இதில் திமுக வந்து தேவையில்லாத வேலையா திமுக வந்து அவங்களுடைய உதயநிதியோ இல்லை அவங்க உதயநிதிக்கு யாரோ தவறாக அட்வைஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. அவங்க வந்து கொண்டு போய் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு போய் டிஷர்ட்டை போட்டு அங்கங்கே ரெண்டு பேரை ஒரு நாலு பேரை 200-300 கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அதாவது முதல்ல உதயநிதிக்கு ஒன்று பண்ணணும். ஜென்சினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். யாரோ உதயநிதியை திரும்பவும் வந்து இந்த முதல்ல எலெக்ஷன் அப்போ பெண் டீம்னு ஒன்று வச்சு மிஸ்கைட் பண்ணாங்கல்ல, அது மாதிரி திரும்பவும் உதயநிதி யாரோ தப்பா வழிநடத்துற போது முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னே தெரியாம வேலை பார்த்து, அதான் ஜென்சி மாநாடு ஜென்சி அது வந்து ஒரு ஒரு இந்த இன்டர்நெட் காலங்களில் உருவாக்கப்பட்ட அந்த மனநிலை உள்ள இந்த இன்னைக்கு இன்டர்நெட் இதில் உள்ள இளைஞர்களை கூப்பிடுறாங்க. ஜென்சி மாநாடுனா பண்ண முடியாது. ஜென்சி குழந்தைகள்லாம் கூட முடியாது. ஜென்சி இளைஞர்கள்லாம் நீங்க வந்து பண்ண முடியாது. முதல்ல உதயநிதிக்கு ஜென்சினா என்னன்னு புரியறதுக்கு ஒரு 4 பேர் சொல்லி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு டிஷர்ட்டை போட்டு உட்கார வைக்கணும். அதுல ஜென்சின்னு டிஎம்கே டிஷர்ட் போட்டு எப்படி பக்குவப்படுத்துறீங்க? அவங்களுக்கு எதுவுமே புரியாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க திமுக யாரை போட்டு எங்க உட்கார வச்சிருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். 200-300 கொடுத்து உட்கார வச்சிருந்தாங்கன்னு தெரியும். சோ இப்படிப்பட்ட ஆளுகளை வச்சு வேலை பார்த்துருக்காரு. முதல்ல உதயநிதி இந்த மாதிரி கோமலைத்தனமான வேலையெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வம் ஏதாவது செய்யணும். முதல்ல அவருக்கு ஒரு சுய பரிசோதனை தேவை உதயநிதிக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்து கடைசி வரைக்கும் அவரே வந்து அவர் தலைவரா இல்லையான்னு தெரியாம தான் அவர் வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு முடிச்சுட்டு போயிட்டார். அவர் கடைசி வரைக்கும் அவருடைய கவர்மெண்ட்னே சொல்லல, திராவிட மாடல் கவர்மெண்ட். ஏன்னா அவருக்கே கடைசி வரைக்கும் அவர் தலைவரா இல்ல அவர் சிஎம்மா இல்ல அவர் தலைமையில தான் அந்த அரசு இருக்கான்னு தெரியாம தான் முடிச்சுட்டு போனார். உதயநிதிக்கு அதே டவுட் இருக்கு. அதனாலதான் இப்ப ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒன்னு போட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. உதயநிதிக்கு நம்ம அவருடைய பெண் டீம் தான் அவர் வந்து கொண்டு போய் நடு ரோட்ல விட்டுருச்சு. நம்மளாவது ஒரு அட்வைஸ் பண்றோம். உதயநிதி முதல்ல ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அவங்க கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு, அதாவது திமுகவை வழி நடத்த உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. வாக்கெடுப்பு வச்சாவது சுய பரிசோதனை, அவர் யாரு அவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் ஒரு படி மேல போனோம்னா அவரையும் திருமதி கனிமொழி அவர்களையும் சகோதரி கனிமொழி அவர்களையும் 2 பேரை வச்சு திமுகவை ஆரம்பிச்ச திமுகவை வழி நடத்துவதற்கு 2 பேர்ல யாருக்கு அதிக தகுதி இருக்குன்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க. அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட்டை கூட உதயநிதி வெளியில சொல்ல வேணாம். ஏன்னா உதயநிதி தகுதி என்னன்னு எல்லாருக்குமே அவங்க கட்சிக்காரங்களுக்கே தெரியும். அந்த வாக்கெடுப்பு ரிசல்ட் அவரே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சுய பரிசோதனை செஞ்சு இதுக்கப்புறம் என்ன அந்த வாக்கெடுப்புல என்ன ரிசல்ட் வரும்னு எங்களுக்கு தெரியும். அவங்களோட ஒன்றியம் பகுதி கிளை நிர்வாகி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி உதயநிதிக்கு வந்து இந்த ஆரம்பிச்ச இந்த கட்சியை வழி நடத்துவதற்கான கொஞ்சமாவது தகுதி இருக்கான்னு ஒரு வாக்கெடுப்பு வைக்க சொல்லுங்க.